இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது என்ன சர்ச்சையான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு முன்மாதிரியா எடுத்து அதுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் மத்திய அரசு இதுல ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அது எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை நிறைவேறாமலே போகலாம். சோ அது எப்படி அப்படிங்கிறது மோடி அரசு தான் தீர்ப்பு சொல்லணும். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவரை பத்தி தான். இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டரா இருந்தாலும் போக போக அரசியல் வசனங்கள் பேசி அரசியலுக்குள்ளேயே நுழைஞ்சு இன்னைக்கு ஒரு அமைச்சராகவே ஆகியிருக்காங்க. சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சியோட அந்த கூட்டணி வச்சு பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கே இவங்க உறுதுணையா இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பிரதமர் மோடியே பாத்தீங்கன்னா பவன் கல்யாண பவர் கல்யாண் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பவன் கல்யாண் அப்படி சொன்னாவே நிறைய பேருக்கு ஒரு எழுச்சி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு திருப்பு முறையை தான் பவன் கல்யாண் அங்க பண்ணிட்டு இருக்காரு.